தமிழர்களுக்கு நேரலுக்கு வணக்கம். ஜனவரி 31 சனிக்கிழமை எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை, தூத்துக்குடி மாவட்டம். சந்தை ஆரம்பிக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை சந்தை ஆரம்பிச்சிருது. வெள்ளிக்கிழமை செம்மறியாடு, சனிக்கிழமை வந்து வெள்ளாடு. இந்த சந்தை இப்போ ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிடும், 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ சந்தைக்குள்ள போய் சந்தையில எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு, என்ன விலை சொல்றாங்க, மக்கள் எப்படி விலையை குறைச்சு வாங்குறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து கேட்க போறேன். வாங்க உள்ள போய் கேட்கலாம். போட்டு 29 சொல்லி 26 3 குட்டி ஆடு. 3ல எத்தனை குட்டி பொட்டை குட்டி, எத்தனை குட்டி கடா குட்டி? 2 பொட்டை குட்டி, 1 கடா. 2 பொட்டை குட்டி, 1 கடா குட்டி. அடுத்தும் ஆடு சனையா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. சனையா இருக்கு. ஆமா, 29 சொல்லி 26. ஆமா, சரி. ஆடு கரும்பூர் ஆடுண்ணே. கரும்பூர் நல்ல கொடியாடு. சரி, ஆமா. கரும்பூர் கொடியாடு. பல்லு நல்லா இருக்குண்ணே. பல்லு 8 பல்லுண்ணே. சரி, ஆட்டுக்கு மொத்தம் 8 பல்லு தானே? ஆமா, 8 பல்லு தான். பல் சேர்ந்துச்சு ஆடு. பல்லு சேர்ந்துட்டு. ஆமா, மடி நல்ல சைஸா இருக்கா? சென்னையாடுண்ணே. சென்னையாடு நல்ல குட்டியை வளர்த்தும் போலுக்க. ஆமா, ரைட். என்ன சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? வாங்கிருக்கீங்களா? வாங்கி கொடுத்தீங்களா? 17,000 சொன்னாங்க. சரி, 15,000 வாங்கிருக்கண்ணே. 15,000 சொன்னாங்க, 15,000 வாங்கிருக்கு. 17 சொல்லி 15. ஆமா, 15க்கு வாங்கினா எனக்கு என்ன லாபம்? இன்னும் 2 பேரும் ஆடுனா ஆடு இன்னும் ஒரு 3 மாசத்துல ஆடு 25 விற்கும்ண்ணே. வித்துரும். ஆமா, குட்டி போட்டா ஆடு 3 மாசம் இருக்கும். 3 மாசம் கழிச்சு ஆடு மாதிரி ஆச்சுன்னா 25 ரூபாய்க்கு விற்கும். ஓகே. இன்னைக்கு எப்படி இருக்கு நிலவரங்கள்லாம்? பரவாயில்ல, நல்லா தான் இருக்குண்ணே. வாங்கலாம். அண்ணே, எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? விளாத்திகுளம். இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுலயே மங்களகரமா நீங்க தான் வந்திருக்கீங்க. ஆமா, குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு எவ்வளவு குட்டிகள் வாங்க வந்தீங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? அண்ணே, இது 3 குட்டி 10 ரூபா சொன்னாங்கண்ணே. சரி, இந்த பேட்டை காசுக்கு 100 ரூபா ஒதுக்கி 3,700 9,700 கொடுத்துருக்குண்ணே. 3 குட்டிக்கும் சேர்த்து 9,700. பேட்டை காசு 300. ஆமா, 10,000 ரூபா ரவுண்ட் ஆயிட்டு. 3 10,000 ரூபாண்ணே. 3 பொட்டையா கிடாவா? 3 பொட்டைண்ணே. என்ன 3 பொட்டையா வாங்கிருக்கீங்க? சும்மா பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஆசைக்குண்ணே. ஆசைப்பட்டு வந்து வாங்கிருக்கீங்க? ஆமா, ரைட். ஏன் விளாத்திகுளத்துல அங்கே பக்கத்துக்குள்ளே வாங்காம இங்கே சந்தைக்கு வந்திருக்கீங்க? இல்ல, அங்கனக்குள்ளன்னா எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. சரி, ஒண்ணு ரொம்ப பெருசா இருக்குது, இல்லைன்னா ரொம்ப குட்டியா இருக்குது, நமக்கு வளர்க்க தெரியாது. சரி. அதனால பிள்ளைகளோட ஆசைக்காக 3,000 ரூபாய் ஆசைக்காக வாங்கிட்டே. இதை யாரு வளர்க்கறது வீட்டுல? பிள்ளைங்க தான். 3 வயசுல யாரு தூத்து பிறைக்கு அல்றது, அதை குளிப்பாட்டுறது, வைக்கிறது? அந்த ஐடியா இன்னும் வரல. இல்ல, இப்போதைக்கு வந்து இதை வாங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்திருக்குது. ரைட். நான் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. சரிண்ணே, சந்தோஷம். அண்ணா, 2 கடை என்ன விலைக்கு முடிஞ்சது சொல்லலாமா? 2 கிடாய்கள், 2 கிடாய்களும் சேர்த்து 35,000. எதுவும் விலைகள் குறைக்க முடிஞ்சதா? சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? 40 ரூபா சொன்னாங்க. சரி, 5,000 ரூபா. 2,500 குறைச்சிருக்கீங்க. என்ன தேவைக்காக போகுது இது? வளர்ப்புக்குன்னா இதே 2 பல்லு போட்டிருக்குமே. 4 பல்லு 1, 2 பல்லு 1. 4 பல்லு 1, 2 பல்லு 1. இதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வளர்ப்பு, எப்படி விற்பனை? 2 மாசம் வளர்த்தோம்னா எப்படி 45 ரூபாய்க்கு லாபம் இருக்கு. இதுக்கு ஸ்பெஷலா இந்த மாதிரி பெரிய சைஸ் கிடாக்களுக்கு தீவனம் என்ன பண்ணும்? தீவனம் வந்து மக்காச்சோளம், சோளம், சிவப்பு சோளம் தனியா வாங்கி எதுவும் ரெடி பண்றீங்களா? இது கோதுமை தவிடு, இதெல்லாம் தனியா நீங்க ஒரு ஸ்பெஷலா ரெடி பண்றீங்க உங்க அனுபவத்துல? ஆமா, ரைட். அதான் ஒரு துணிச்சலா சொல்றீங்க. ஆமா, 2 மாசம் கழிச்சு அந்த விலைக்கு வித்துருவேன் அப்படின்னு. கண்டிப்பா வித்துருவேன். ரைட். இப்போ வாங்கினது இது சரியான விலை தானே? இப்போ வாங்கினது? ஆமா. ஏன்னா குட்டி இன்னும் கிடைக்காது. இந்த மாசம் இந்த கொஞ்சம் இதா இருக்கு. அடுத்த வாரமும் கொஞ்சம் கூட இருக்கு. இதை விட கூட போயிடும். 2 குட்டி இருக்கு. 2 ஒழுதாய்ப்பு இல்லையா? ஆமாமா, இல்ல இது வேற, இந்த குட்டி வேற. இது வேற. எது பொட்டை, எது கிடா? இது கிடா குட்டி, இது பொட்டை குட்டி. பொட்டை குட்டி எவ்வளவு சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? இது 2,500 ரூபா, இது 1,500 ரூபா. 1,500. ஏன் இந்த பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்கு தான். இல்ல வீட்டுல ஆடு மாடு இது கிடக்கா, இல்ல பாக்கெட் பால் போட்டு ரொம்ப செலவாகுமே அதாங்க? இல்ல, பால் கொடுத்து தான் வளர்க்கணும். ஆசைக்கு. சரி, இது 2 தான் வாங்கிருக்கீங்களா, வேற வாங்கிருக்கீங்களா? இல்ல, இது 2 தான் வாங்கிருக்கோம். சரிங்க. அண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரை ஏர்போர்ட் சம்பகுளம். ரைட். எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 3 கடா குட்டி. 3மே கடா குட்டி. 3 கடா குட்டி. எத்தனை குட்டிகள் அப்ப பிளான்? இப்ப அந்த எத்தனை குட்டிகள் வாங்கணும் வந்தீங்க?
நாங்க 4 குட்டி 4 குட்டி வாங்க வந்தேன். சரி சரி ரேட்டுக்கு அதிகமா இருந்தாலும் இருக்க 3 குட்டி மட்டும் வாங்கிட்டு வந்தோம். 3 ஆமாண்ணே. 3 இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும் இதெல்லாம்? இது 3 மாசம் குட்டி இருக்கு. 3 குட்டி இருக்குங்க. நல்ல தாயிட்ட கிடந்திருக்க, இன்னும் தனியா பிறக்கலையா? ஆமா தெரியல. நல்ல வளப்பா இருக்கு. நல்லா வளப்பா இருக்கு. சரியா சரி என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க, எப்படி வாங்குனீங்க? சொன்னாங்கண்ணே 28 ரூபா சொன்னாங்க. 3 சேர்த்து. ஆமாண்ணே. 9 37 27 27 ரூபா சொல்லி நான் 25 ரூபா வாங்கிருக்கேன். 28 சொல்லி 25 வாங்கிருக்கேன். 25 25ன்னு ஒரு குட்டி என்ன வருது? 8500. 8500 ரூபா வருது ஒரு குட்டி. ரெட்டு போக்கனால 1000 ரூபாய் பார்க்காம வாங்கிருக்கேன் அவ்வளவுதான். நம்ம அது ஒண்ணு கிடுதேன். கொஞ்சம் ஒரிஜினல் உருப்படி வாங்கணும்னா ஆமா. கொஞ்சம் 500 1000 வாங்க பார்க்கணும். முடியாது. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? வளப்புக்காண்டி வளர்க்கறேன். பெருமுடியாவே வளப்புக்குன்னா இத்தனை மாசம் வளப்பு இருக்குல்ல, ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்ப்பண்ணே. அதாங்க. ஒரு வருஷம் வந்தோம்னா நம்மளுக்கு வளர்க்க கிடைக்கும். ஏன்னா இதை 2 மாசம் நீங்க சும்மா வளர்க்கணுமே, ஆமா. அதாங்க. அது ஒரு வருஷம் வளர்க்கணும். ஒரு வருஷம் வளர்க்கணும்ல. ஒரு வருஷம் வளர்த்தாதான் வளர்த்தாமல காசு இருக்கு. ஏன்னா நெட்டு போக்குறதுக்குள்ள அப்படியே அந்த குட்டி அப்படியே அந்த ஓடி வந்துடும். ஓகேண்ணா. பாரபத்தினே. சரி எவ்வளவு உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? பெரிய தானே. இது ஒண்ணுதான். ஒண்ணுன்னா காய் அடிக்காத கிடாம இருக்க. காலிக்காது. ஆட்டுக்கா? ஆட்டுக்கு வாங்கி. ஆட்டுக்கு காய் அடிக்காத கிடா. எவ்வளவு ஆடுகள் வச்சிருக்கீங்க? 50 ஆடு இருக்கு. 50 ஆடு. அப்ப ஏற்கனவே இருந்த கிடாவை கழிச்சு விட்டுருக்கீங்க. ஆமா. சரி இது பல்லு போட்டிருக்கா இல்ல? 2 பல்லு. 2 பல்லு காய் அடிக்காத கிடா. ரொம்ப நல்லா பெருசா இருக்க. என்ன விலை சொல்லி எப்படி கேட்டு எப்படி முடிஞ்சதுண்ணே? இது 22 ரூபா வாங்கி. 22 வாங்கினதா? அவங்க சொன்னது 25. 25 சொன்னா 3000 ரூபா குறைச்சு வாங்கிருக்கீங்க. ரைட். விலையெல்லாம் எப்படி குறைச்சிங்களா? நம்ம கடுமையாக தான் இருக்கு. கடுமையாக தான் இருக்கு. போராட வேண்டி இருக்கு. 3000 ரூபா குறைக்கிறதுக்கு. வேலை போடுறேன். இது குறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? அது 2 மணிக்கு வந்து 5 மணிக்காக குறைச்சேன். 4 மணி நேரம் வாதாடி. அண்ணா 2 குட்டி ஆடா 3 குட்டி ஆடா? 3 குட்டி ஆடு. கொஞ்சம் கோவிச்சுக்கிடாம ஒரு 2 தகவல். 3 குட்டி ஆடு அருமையா இருக்கு. ரைட். ஏன்னா தம்பி குட்டியை காட்டு. 3 குட்டி என்ன குட்டிலாம் போட்டிருக்கு? ஆட்டுக்கு பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. 2 கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. ஆட்டுக்கு பல்லு நல்லா இருக்கு. பல்லு சேர்ந்துருக்கும். சரி என்ன விலை சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? ஏன் 3 குட்டி ஆடை வாங்கிருக்கீங்க? 3 குட்டி ஆடு கிடாமரி 2 இருந்தது. சரி அதனால வாங்கின பொம்மரி இருந்தது. ஆடு நல்லா இருந்தது. ஆடு சென்னைன்னாங்க. அடுத்து விரட்டிட்டு. ஆமா ஆடு சென்னைன்னாங்க. சரி வாங்கியாச்சு. ரைட். என்ன விலை சொன்னாங்க, எப்படி? 29 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு? 29 சொன்னாங்க. 29 அழகா சொல்லிருக்காங்க. நாங்க 22,500 வாங்கினோம். 22,500 சூப்பரா விலை குறைச்சிருக்கீங்க. ஆமா. இந்த 3 குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன லாபம்? ஒரு நோக்கத்துல வாங்கி ஒரு 6 மாசம் வளர்த்தா ஒண்ணுக்கு டபுள் எடுத்துடலாம். அந்த கணக்கை தான் கேட்டேன். ஆமா. ரைட். இருக்குடி பக்கத்துல வன்னிமாடனே. சரி எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க, எப்படி வாங்கணும்னு வாங்கி? நாங்க வந்து 4-5 உருப்படி வாங்கணும்னு நினைச்சோம்னே. சரி. ஆனா அமைஞ்சது இன்னைக்கு 2 தான் அமைஞ்சதுனே. ஒரு 2 தான் அமைஞ்சது. 2 தான் அமைஞ்சது. ஒரு 2 குட்டி ஆடு ஒரு சென்னை ஆடுனே. ஒரு சென்னை ஆடு. ஆமாண்ணே. பல்லுலாம் எப்படிண்ணா இருக்கு அதுக்கு? பல்லு இது 4 பல்லுனே. சரி. அது 6 பல்லுனே. 4 6. குட்டி 2 என்ன குட்டினே? குட்டி 1 கடா குட்டி, ஒரு பொட்டை குட்டினே. பொட்டை குட்டி. ஆமாண்ணே. அதுவும் குட்டி பெருசாயிட்டு ஆடு சென்னையா இருக்கு. ஆமா இளஞ்சனம் தானே. சரி இதெல்லாம் ஒரே வியாபாரிட்ட வாங்கிட்டீங்களா? ஒரே வியாபாரி தானே. சரி என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டு எப்படி விலை விலை எப்படி வச்சீங்க, எப்படி சொன்னாங்க? வந்து அவங்க 70 சொன்னாங்கண்ணே. இந்த செட்டு 2 குட்டி 2 தாயாடு. ஆமாண்ணே. சரி நாங்க 50 சொல்லி இப்ப கடைசிக்கு 60ல முடிஞ்சிருக்குண்ணே. 60. ஆமாண்ணே. சரியான விலை. மாசா சொல்லியிருக்காங்க, மாசா வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. சரி இந்த போட்ட காசை எடுக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும், என்ன பிளான்ல வாங்கிருக்கீங்க? வீட்டுல ஆடு கிடக்குண்ணே ஏற்கனவே ஒரு 30 உருப்படி. சரி அதோட சேர்த்து வளர்த்து நம்ம முதல்ல எடுக்கணும். வியாபாரம் வாங்க முடியல. ரைட். போட்ட காசு எடுக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுமா? 6 மாசம் ஆயிரும்ண்ணே. 6 மாசம் ஆயிரும். 22,000 ரெண்டும் சேர்த்து 22,000. 2 கடா. வளப்புக்கா ஃபங்க்ஷனுக்கா? வளப்புக்கு. எதுவும் விலை குறைச்ச விலை இதுல இருந்து அவங்க சொன்னது? நாங்கள் 20 ரூபா பாய்ச்சோம். சரி 22 ரூபா குட்டிக்கு 1000 ரூபா ஆயிடுச்சு. இது இதே பெருசா இருக்க. இன்னும் எவ்வளவு நாள் வளர்ப்பு, எப்படி விற்பனை? 3 மாசம். 3 மாசம் தான். மொத்தம் ஒரு தனி நபர் நீங்க வளர்க்குறீங்கன்னா எத்தனை குட்டிகள் ஒரு செட்டுக்கு வளர்ப்பீங்க? ஒரு செட்டுக்கு 10 குட்டி. 10 குட்டி. அதுதான் நம்மளால பராமரிக்க முடியும். அவ்வளவுதான். தீவனம் மெயினான தீவனம். இந்த தீவனம் போட்டா எடை கூடும் அப்படின்னா என்ன? நாங்கள் எங்கள் வீட்டில் அகத்தி இருக்கு, புல்லு சேவ புல்லு இருக்கு, தவிடு கோதுமை தவிடு தான் போடுவோம். இது போட்டா போதும். எந்த ஊர்ல இருந்து வரீங்க அண்ணன்? சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இதை கையில் வச்சுக்கோ. இல்ல இருக்கட்டும். எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க? நீங்க பேசுறீங்களாக்கா? எவ்வளவு ஆச்சு மொத்த பட்ஜெட்டு? அண்ணா 2 என்ன விலைக்கு முடிஞ்சது? 2 என்ன விலைக்கு முடிஞ்சது? இருங்க வளப்புக்கு.
வளர்ப்புக்கு நல்ல தேர்ந்தெடுத்து சந்தையிலே இருக்கிறதுல பெரிய சைஸா உயரமானதை வாங்கிருக்கீங்களா? ஆமா, இப்படிதான் வாங்குவீங்களா? எப்பயும் இப்படித்தான் வாங்குவோம். இப்படி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? வாங்கின மாதிரி சரியா ஏண்டிட்டுனா பாரு, 2 மாதத்துல மாதிரி வித்துடலாம். அந்த குட்டிகள் இதுல இருந்து வர்ற குட்டிகள் நல்ல விலைக்கு வித்துடலாம். விலைக்கு வித்துடலாம். சரி, 2 தான் வாங்கிருக்கீங்களா? வேற எதுவும் வாங்கிருக்கீங்களா? 2 தான் வாங்கிருக்கு. என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டு வாங்கிருக்கீங்க? ஓய் 40 ரூபா 42 ரூபா சொன்னாங்க. அடேங்கப்பா. ஆமா, கொடுத்த விலைக்கு சொன்ன விலைக்கு வாங்கியாச்சு. சொன்ன விலைக்கா? சொன்ன விலைக்கு வாங்கியாச்சு. உண்மைதானா? உண்மையாதான், தெரிஞ்சாலதான். சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்துல வர்றோம்னே. ரைட். நீங்க ஆடு வாங்கின ஸ்டோரி சொல்லுங்க. எப்போ வந்தீங்க? எப்படி பாத்தீங்க? என்ன வாங்க வந்தீங்க? எப்படி அமைஞ்சது? விலை எப்படி இருக்கு? நைட்டு சாயந்தரமே வந்தோம்னே. சரி, காலையில சீக்கிரம் வந்து வாங்கலாம்னு. சரி. அப்புறம் இன்னைக்கு வாங்கினேன். சின்ன குட்டியே கொஞ்சம் ரேட் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. சரி. கொஞ்சம் சென்னை உள்ள ஆடு, கொஞ்சம் பெரிய ஆடு கொஞ்சம் ரேட் கூட தெரியுது. எங்க ஏரியால கொஞ்சம் ரேட் கம்மியா தெரியும். இங்க பாக்கச்சல. ஆமா, இங்க பாக்குறது எங்க ஒரு ஏரியா கொஞ்சம் ரேட் கம்மியா தெரியுது. சரி சரி. இங்க ஆடுகள் வந்து நிறைய பாக்குறாப்ல இருக்கு. நம்ம பிடிச்ச மாதிரி ஆடுகளை வாங்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? இப்ப நான் ஒரு 5 உருப்படி வாங்கிருக்கிறேன். ரேட் என்ன? எல்லாம் எத்தனை மாசம் இப்ப ஆமா, இது வாங்கினா ஒவ்வொரு உருப்படி வந்து 9500 ரூபா போட்டு. 9500, 10000 ரூபாய்க்கு 500 ரூபாய் கம்மி. அவ்வளவு. ஆமா ஆமா ஆமா. இல்ல ஒண்ணு மட்டும் கிடாவா? எல்லாம் கிடாதானா? இல்ல எல்லாம் பொட்டையாடு. எல்லாம் பொட்டையாடு. எல்லாரும் கிடா வாங்குவாங்கண்ணா. வாங்கிருக்கீங்களா? இதுல இருந்து குட்டி எடுக்கிறாப்லையா? இதுல இருந்து குட்டி எடுத்து பெருமானே குட்டி எடுத்து வீட்டு வளர்க்க தானே கொண்டு போறேன். அப்படியா? குட்டி வளர்த்து அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தலாம். ஆமாண்ணே. இப்ப எல்லாமே தலையீத்துல இருக்கு என்ன? ஆமாண்ணே, தலைய. ஏன் ஒரு 2வது ஈத்து 3வது ஈத்து சென்னையா நல்லா வாங்காம வாங்கிட்டீங்க? இல்ல, அது வந்து எங்களுக்கு அதுல ஒன்றும் விருப்பம் இல்லை. ஏன்னா இது நம்ம கொண்டு வரோம், அதுக்கப்புறம் ஆடுன்ற நிலைமை எங்களுக்கு தெரியும். இதுல இருந்து நம்ம வீட்லயே ஈத்து 2வது ஈத்து அப்படி வரும். அதுல தன்மை என்னங்கிறாங்க தெரிஞ்சுக்கிற முடியும். ஏற்கனவே குட்டி போட்டதுனாக்கா அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால வந்து அது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. இது நம்மள சார்ந்தது. ஏன்னா ஈத்துல ஒரு குட்டி போடுமே. ஆமா, அது பரவாயில்ல. அடுத்தது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு போட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். சரி 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 சரி. சரி. ஆடு வளர்ப்புல என்ன லாபம்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஆடு வளர்ப்புல வந்து லாபம்னு எங்களுக்கு கரெக்டா சொல்ல முடியல. எங்களுக்கு அதுல இறங்கி இருக்கிறேன். சரி. ஆனாலும் இறங்கி இருக்கீங்கன்னா ஆமா, எதை நினைச்சு இறங்குனீங்க? இத லாபம் ஈட்டலாம். சரி, கிடைக்கும் அப்புறம் நம்பிக்கையில செல்வோம். சரி சரி. ட்ரைல் பண்றீங்க? ஆமாண்ணே. சரி சரி. வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. சிவகாசியில இருந்து ஒரே ஒரு கிடா. என்ன தேவைக்காக? இது வளர்க்கறது தானே. வளர்க்குறதுக்குன்னா சின்னதா வாங்குவாங்க, நடுத்தரமா வாங்குவாங்க. நீங்க பெருசா மாத்தி விடுறதானே. வாங்கிட்டு போய் அப்படியே ஒரு 500 1000 கிடைச்சா மாத்தி விட்டுற வேண்டியதான். எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்? எப்படி? கிராக்கியா தானே இருக்கு. கிராக்கியா இருக்கு. இன்னைக்கு வரத்து எப்படி இருக்கு? என்ன உருப்படிகள் வந்திருக்கு? ஆடு வந்திருக்கா? கடா வந்திருக்கா? குட்டி வந்திருக்கா? ஆடு நிறைய தானே வந்திருக்கு. நிறைய வந்திருக்கு. ஆட்களும் நிறைய வந்திருக்கு. ரைட். இது என்ன சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? அவங்க 17 ரூபா சொன்னா 15 ரூபா. 17 சொன்னதை 2000 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. 15. இது நீங்க கை மாத்தி விடுறீங்களா? ஆமா, அதனால கேக்குறேன். எப்படி கணக்கு பண்ணி வாங்குறீங்க? எப்படி கை மாத்த முடியும்? கோயில் வளத்துக்கு வருவாங்க, அப்படியே மாத்தி விடுவாங்க. சரிக்கு சரியா வாங்கிருக்கீங்களா? அதான் கேக்குறேன். கோயில் வளத்துக்கு மாத்தி விட்டுருவோம். வந்தா மாத்தி விட்டுருவோம். ஒரு 500 1000 கிடைச்சா மாத்தி விட்டுருவோம். ரிஸ்க் தான் என்ன சந்தையில வாங்கி விக்கிறது. இல்ல ஒரு ஆமா, ரெண்டும் கிடா என்ன? ரெண்டு பொட்டையா? ஒரு பொட்டை குட்டி ஒரு கடா குட்டி. ஒரு பொட்டை ஒரு கிடா. ரெண்டும் நல்ல பளிச்சு கலர்ல இருக்குன்னா ஒரே தாய்ப்பிள்ளையா? வேற வேறையா? இல்ல வேற வேற. வேற வேற. ஒரே வியாபாரிட்ட வாங்குனீங்களா? 2 வியாபாரிட்ட வாங்குனீங்களா? ஒரே வியாபாரி. ஒரே வியாபாரிட்ட ஒரு பொட்டை ஒரு கிடா. ரெண்டு ஒரு 3 to 4 மாசம் குட்டி இருக்கும். ஆமா. சரிதான். ரைட். என்ன 2 தான் வாங்கிருக்கீங்க? 15 ரூபா வாங்கி. 15. இல்ல 2 வேற எதுவும் வாங்கி உள்ள வண்டியில் போட்டுருக்கீங்களா? இல்ல இல்ல, வீட்டு வளர்ப்புக்கு தான். வீட்டு வளர்ப்புக்கு. இது எவ்வளவு நாள் வளர்ப்பு? எப்படி விற்பனை? இது வந்து நாங்க காய்கடாய்க்கு தான். வீட்டுல வந்து பொட்டை குட்டியா இருக்கு. சரி. காய்கடா இல்ல. அதுக்கு நல்ல தரமான ஒரு கடாவை பிடிச்சிட்டு போயிருக்கீங்க. அந்த மாதிரி காக்கடாக்கு வாங்குற குட்டியில எது பாத்தீங்க? காய்கடா காக்கடாக்கு வாங்குற குட்டி இருக்குல்ல, அதுல என்னெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குனீங்க? எப்படி நல்ல நீல கலர் சிலருக்கு வந்து எனக்கு இந்த கலர் தான். போர்க்கடாய்க்காண்டி வாங்கினது. போர்க்கடா. நீட்டு போக்கா இருக்கிறதுக்காண்டி வாங்க. இதான் நல்லது. சரி, விலை எல்லாம் குறைக்க முடியுதா? 15 18 வரைக்கும் சொன்னாங்க. சரி, அதுல இருந்து 3 ரூபா குறைச்சிருக்கீங்க. அதுல இருந்து நாங்க 13 கேட்டோம். சரி. அவங்க 15 17 சொன்னாங்க. நான் 15 ரூபான்னு 15 ரூபா வாங்கிட்டேன். ரெண்டு பல்லு குறால். 2 பல்லு தானே. 2 பல்லு குறால். குட்டி கிடையாது, சென்னையா இருக்கும். இல்ல, குட்டியும் வச்சுக்கிட்டாங்க. குட்டி எடுத்துக்கிட்டா, குட்டி பிரிச்சாச்சு. ரைட். என்ன சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? ஏன் இந்த குறால சொன்னாங்க? சரி, 15,000 வாங்கிருக்கோம். 15. இந்த ஆடை செலக்ட் பண்றதுக்கான ஒரு 2-3 காரணத்தை சொல்லுங்க. குறா நல்ல குறா, 2 பல்லு, ஒரு 5-6 ஈத்துக்கு எடுத்துக்கலாம். அதனால வாங்கிருக்கோம்.
ரைட். இல்ல எல்லாரும் கொஞ்சம் பாதி செனையா வாங்கிட்டு போவாங்க, இல்ல குட்டியோட வாங்கிட்டு போவாங்க. இது சென்னையா இருக்கும், நம்ம இப்பதான் வாங்கிட்டு போறோம். சரி அவங்க சொல்றாங்க சென்னையா இருக்குன்னு. சரி சரி சரி. சிங்கிள்பட்டியில இருந்து எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி அமைஞ்சது? கிடா வாங்கணும்னு வந்தீங்களா, பொட்டை குட்டி வாங்கணும்னு வந்தீங்களா, இல்ல இந்த மாதிரி வளர்ப்பு குட்டி தான்? வளர்ப்பு குட்டி தான், கிடா வாங்கணும் வந்தோம். என்ன ஸ்டேஜ்ல வாங்கணும்னு வந்தீங்க? எப்படி அமைஞ்சிருக்கு? என்ன சொன்னாங்க? எப்படி கேட்டு வாங்கியிருக்கீங்க? என்னாச்சு? 6 ரூபா வாங்கலாம்னு வந்தோம். சரி, ஒரு குட்டி. குட்டி 8 ரூபாய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி. 8 ரூபா சொன்னாங்க. பிறகு 7 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. 7 ரூபா. அப்ப ஜோடி 14. ஜோடி 14. எவ்வளவு நாள் வளர்ப்பு, எப்போ விற்பனை? ஒரு 2-3 மாசம் வளர்க்கணும். 3 மாசம் ரொம்ப குறைஞ்ச டைமா இருக்கா? ஆமா, 3 மாசமா 4 மாசமா வளர்க்கணும். 4 மாசம் வளர்த்தா நமக்கு ஒரு கிடைக்கும். டபுளா கிடைக்குமா? டபுளா கிடைக்கும். 4 மாசம். அதான் கொடியாட்டோட சிறப்பு. ஆமா. எவ்வளவு நாளா இருக்கீங்க ஆடு வளர்ப்புல? ஆடு வளர்ப்பு இப்பதான் ஒரு டிப் வாங்கிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் ட்ரைல் பண்ணி பாக்குறீங்க? பாக்குறேன். ஓகே. ஒண்ணே ஒண்ணு வாங்கியிருக்கீங்க. கிடாவா பொட்டையா? ஒரு 11 குட்டி வண்டியில இருக்கு. வண்டி இருக்கா? எங்க? இந்த வண்டியில ஆட்டோல. வாங்க பாத்துறோம். இல்ல மொத்தமா வாங்கியிருக்கிறது ரீசன் இருக்கா? இப்படி பண்ணையா செட் பண்ண போறீங்களா? இப்படி அது பண்ணைக்குனே. சரி. இது ஃபங்க்ஷனுக்கு. ஃபங்க்ஷனுக்கும் பண்ணைக்கும் சேர்த்து வாங்கிருக்கீங்க. எத்தனை பேர் சேர்ந்து வந்தீங்க? ஒரே ஆள் தானா? இல்ல 3 பேர் வந்தோம். 3 பேர் சேர்ந்து. எங்க இந்த ஆட்டோல அடக்கா? ரைட் ரைட். என்னென்ன எல்லாம் வாங்கிருக்கீங்க? என்னென்ன உருப்படிகள்? பொட்டையா, கிடாவா? எல்லாம் கிடானே. எல்லாமே கிடா. இப்போ எல்லாம் ஒரே தரமா இருக்கா? எல்லாமே ஒரு 4 மாசம் 5 மாசம் குட்டியா இருக்கா? ஒண்ணு போல என்ன? ரைட் ரைட். ஆட்டோலே வந்துட்டீங்க. மொத்தம் எத்தனை குட்டிகள் ஏத்தலாம் இதுல? 20 ஏத்தலாம். இந்த தரம் தான். 20 கிட்ட ஏத்தலாம். உங்க யூடியூப் வரான்னு பாத்துறேன். சரி சரி, ரொம்ப நன்றி. நல்லா இருக்கா தகவல்? நல்லா இருக்கு. சூப்பரா ஃபாலோ பண்றீங்க. குயிச்சிராம என்ன ரேட் வருதுன்னு இந்த குட்டிகள்லாம் என்ன சொன்னாங்க? எப்படி குறைச்சு வாங்குனீங்க? 7 சொன்னாங்கண்ணே. அதாவது சொல்றது ஜோடி 14 சொல்லிட்டாங்க. சரி. நாங்க 6,600. 6,600. ஒரு குட்டி 6,600 பேரம் பேசியிருக்கீங்க. ரைட். இதெல்லாம் எப்படி லாபம் நமக்கு? எப்படி எப்போ வித்தா லாபம்? எப்படி வளர்க்கணும்? பிடிச்சிருக்கேன். ஒரு 3 மாசம்ண்ணே. ஒரு குட்டிக்கு 2000 ரூபா பார்க்கலாம். இல்ல எல்லாருமே இந்த 3 மாசம் 4 மாசம் சொல்றீங்க, உண்மைதானா? உண்மைதானே. அது நம்ம வியாபாரம் போற தீனி போற எல்லாம் இருக்கு. தீனின்னா இற போறதுல இருக்கு. விலைக்கு வாங்கி போடுறீங்களா? இது தோட்டத்துல அகத்திக்கிறோம். சோளத்தட்டை தோட்டத்துல அப்படியே ஓப்பனா விட்டுருவாங்க. சரி சரி. அதோட காத்தாடுல மேய்ஞ்சி செட்டுக்குள்ள உள்ள வந்து அணைஞ்சிக்கிறோம். லாபம் இருக்கு அப்போ? ஆமா இருக்கு. சரி. இந்த லாபம் தொழில் பண்ணோம்னா லாபம் இருக்கு. இந்த குட்டி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இது 15 ரூபா சொன்னாங்க. 13 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. 13. ஓகே. சாய்மாமன் சீர் கொண்டு போறோம். சாய்மாமன் சீருக்கா? நச்சன் இருக்கு. பல்லு 2. ஆமா. சிறுது பார்க்கும்போது சிறுவில்புத்தூரா? ஆமா. 2 குட்டியும் சேர்த்து 2500. ஒரு தான் இப்ப மாதிரி இருக்க. செம்மறியில 2 குட்டி போட்டிருக்கா? செம்மறியில 2 குட்டி, 2 ஒரு தாய் புள்ள. ரைட். எவ்வளவு சொன்னாங்க? எப்படி கேட்டு எப்படி வாங்கியிருக்கேன்? ஏன் இந்த பால் குட்டி வாங்கியிருக்கேன்? 3000 சொன்னாங்க. 2000 வாங்கியிருக்கேன். எதுக்காக? ஆடு கிடக்கா மாடு கிடக்கா? மாட்டுல தான் பருக்கிறது. மாட்டுல போட்டு வளர்க்குறது. மாட்டுக்காரங்க எல்லாருமே இப்படிதான் செய்யறாங்கன்னா மிச்ச பால் போட்டு வளர்க்குறாங்க. 2500. 2 பால்குடி குட்டி போட்டு ஒரு நாள் இருக்குமா? ஆமா, நேத்து போட்ட குட்டி 2500 தம்பி வாங்கி. ஆட்டுக்காரர், தொழிலதிபர், வியாபாரி, இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபர் இப்ப நம்ம சந்திக்கிறவரு. உங்க பேர் என்னாச்சு? பலவேச கோனார். இது எப்படிங்க? இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஆடு வச்சிருக்காரு. ஆளை பார்த்தா சிம்பிளா இருப்பாரு, ஆனா ரொம்ப ரிச்சான ஆளு. அண்ணா சொல்லுங்க, இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கு. 31.5. நல்ல விலை 31.5 ரெண்டும் சேர்த்து. ஆமா, இப்ப வீடு வாக்குள்ள 35,000 ஆயிரும். ஒரிஜினல் விலை தானா? 32. மக வீட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன். இட மதிப்பு நிற்குமா? இடம் 32 கிலோ இருக்கும். சரிக்கு சரி. அவ்வளவுதான் இருக்கும். வேற ஒண்ணு முன்ன கிலோ 1000 ரூபாய்க்கு கறியா எடுக்கலாம். 15,100. ஆடு சினையா இருக்குன்னா? சினையா இருக்கு. பல்லு 6 பல்லு சினையா இருக்கு. 15,100க்கு முடிச்சிருக்காங்க. நல்ல பருவட்டான ஆடு. தீவனத்துக்கு தகுந்தாப்புல 3 குட்டி கூட போடுறது வாய்ப்பு இருக்கு. 3 குட்டி அந்த உடம்பு வாக்கிலே தெரியுது.